வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெட்டி வைத்திருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பீன்ஸு, முருங்கைக்காய், முள்ளங்கி, பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு, எண்ணெய், தேவையான எண்ணெய் கொஞ்சோண்டு. ஏற்கனவே நான் துவரம்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழுவி வச்சுருக்கேன். வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு நீங்கள் போடனா போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சோண்டு பூண்டும் போட்டிருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மஞ்சள் பொடி, அதில் உப்பு வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாலில் நான் ஏற்கனவே குக்கர் தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ தாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதில் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடலாம். கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. நீங்கள் ஏற்கனவே சாம்பார் பொடியில் இருக்குமானா தேவையில்லை. இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போல் கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டிருக்கேன். இது கூட நான் பூண்டு போட்டுடுறேன். பூண்டு ஒரு 3-4 பல்லு போட்டுடுறேன். போட்டு இதை நம்ம குக்கரில் வச்சிடுறேன். இது ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இது நல்லா பாயில் ஆகி வெந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது பக்கத்தில் மற்ற காய்கறிகள்லாம் போட்டு ஒரு விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துடலான்னு பார்க்குறேன். இது முதல்ல நான் மூடிடுறேன் குக்கர் லிட்டை. இந்த பாத்திரத்தில் முருங்கைக்காய், முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே இது உள்ள போட்டுட்டேன். போட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி, இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் இது கூடவே சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே நான் லேசாக கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணி நான் ஒரு விசில் கொடுக்க போகிறேன். இதில் ஏற்கனவே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றியாச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கொஞ்சோண்டு வெந்தயம், வெங்காயம், 2 பூண்டு, நீங்கள் வேணும்னா இது கூட ட்ரை சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். வத்தல் போடனா போட்டுக்கலாம். நான் போடலை. இது கூட இப்போ நம்ம இந்த நல்ல தால் வெந்துருச்சு, பாயில் ஆயிடுச்சு. இது கரண்டி வச்சு மசிச்சாலே அழகாக மேஷ் ஆகிடும் உங்களுக்கு. வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு. இதையும் நான் அது கூட சேர்த்துடுறேன். இது நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன். இந்த அளவு தான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளி தண்ணியை இதிலே ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு இறக்கிற வேண்டியது. கொதிச்ச உடனே இறக்கிறேன். இது சாம்பார் பொடி. நான் சாம்பார் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போடுறேன். 2 ஸ்பூன் தான். இல்லை காரம் ஜாஸ்தி இருக்காது. 2 ஸ்பூன் போட்டு சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியது. அவ்வளோ. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு இறக்கிற வேண்டியது. திக்னஸ் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேண்டிய அளவு வச்சுக்கோங்க. எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதிலே இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த பருப்பும் கூட நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் எவ்வளோ காய்கறி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். எங்களுக்கு நிறைய காய்கறி போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு வெறும் பீன்ஸு, கேரட் போடணும்னா கேரட் போடுங்க. தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடணும்னா போடலாம். வெறும் முள்ளங்கி கூட போட்டு முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான் ப்ரிப்பரேஷன். இது நல்லா
ஃபினிஷ் ஆன பிறகு நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மணக்க நீங்கள் கிச்சனே ஸ்மெல் அடிக்குது. நான் உங்களுக்கு சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு அந்த ரெசிபியும் போடுறேன். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.